டீவியேட்டட் நோஸ் ஆர் குரூக்கட் நோஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து வளைஞ்சு இருக்கும். ஒன்னா சி ஷேப்ல இருக்கும், ஒன்னா ரைட் சைடு வளைஞ்சிருக்கலாம் அல்லது லெஃப்ட் சைடு வளைஞ்சிருக்கலாம். இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ரூம்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய செப்டம் வந்து வளைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சி ஷேப்டு நோஸ் வருது. இது வந்து பை பர்த்தே இருக்கலாம் அல்லது டெவலப்மெண்டல் ஏஜ்லயும் டெவலப் ஆகலாம். அதாவது வளரக்கூடிய பருவத்திலையும் இது டெவலப் ஆகலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது நோஸ்ல இன்ஜுரி ஆயிருக்கும், அதை ஃபாலோ பண்ணி குரூக்கட் நோஸ் ஃபார்ம் ஆகலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்லியர் ஏஜ் டைம்ல வந்து ஈஸ்தட்டிக்கா ரொம்ப கன்சர்ன் இருக்காது. அவங்களுக்கு வந்து ரொம்ப மெயினான ப்ராப்ளம் வந்து பையன் வந்து மூச்சுடத்துக்கு சிரமப்படுறான் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஎன்டி சர்ஜன்ட்ட கொண்டு போய் காமிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஃபார்ம்டு செப்டம் இருக்கு இல்லையா, அந்த செப்டத்தை மட்டும் டிஃபார்ம்டு பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பிரீத்திங் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இதனால நோஸ் அழகாகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. லேட்டரா அவங்க வந்து இன்னும் குரோ ஆகும்போது ஒரு 20 வயசு 22 வயசு அப்படி வரும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்தட்டிக் கன்சர்னா என்னோட நோஸ் ரொம்ப வளைஞ்சிருக்கு, நான் வந்து நோஸை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட வருவாங்க. இப்ப இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப எஜுகேட்டட், இப்பெல்லாம் இந்த யூடியூபு இன்ஸ்டா இதெல்லாம் வர்றதுனால நல்லா அவங்க வந்து அதையெல்லாம் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சிலர் டைரக்டாவே 18 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து செப்டத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு ரைனோபிளாஸ்டியும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே பண்ணிப்பாங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணிப்பாங்க. பட் இயர்லியரா இஎன்டி டாக்டர் கிட்ட பண்ணிட்டாங்கன்னா லேட்டரா கண்டிப்பா நம்ம ஈஸ்தட்டிக் ரைனோபிளாஸ்டியை பர்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களோட நோஸை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம வந்து ஒன்னு கார்ட்லேஜினஸ் பார்ட் மட்டும் வளைஞ்சிருக்கலாம் அல்லது போனி பார்ட்டும் சேர்ந்து வளைஞ்சிருக்கலாம். அப்ப ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா ரெண்டு ஏரியாவையும் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். இப்ப கார்ட்லேஜினஸ் பார்ட் வளைஞ்சிருந்ததுன்னா ஆல்ரெடி வந்து இஎன்டி சர்ஜன் வந்து அதை ரிமூவ் பண்ணி கார்ட்லேஜ் வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரைமரி ரைனோபிளாஸ்டி பண்ணி உள்ள ஓப்பன் ரைனோபிளாஸ்டியில பண்றதுதான் இது பெஸ்ட். இது வந்து நம்ம காலுமெல்லா அதாவது லோயர் பார்ட் ஆஃப் நோஸ்ல வந்து ஒரு இன்சிஷன் போட்டு ஸ்கின்னை ஃபுல்லா நம்ம மேல தூக்கிட்டு உள்ள வந்து அந்த வீக் செப்டத்தை வந்து நம்ம போனி செப்டம் இருந்தா அதையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு கார்ட்லேஜினஸ் செப்டத்தை வந்து சப்போர்ட் கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு பிளஸ் வந்து நோஸோட டிப்ல வந்து டிப் சப்போர்ட் காலுமெல்லா ஸ்ட்ரட் பிளஸ் டிப் பிளாஸ்டி இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து அந்த நோஸை வந்து அழகா ஷார்ப்பா ஸ்ட்ரெயிட்டான நோஸா பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து இந்த கார்ட்லேஜ் செப்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா வேற இடத்துல இருந்து தான் கார்ட்லேஜ் ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டிஃபார்ம்டு செப்டம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இஎன்டி சர்ஜன். அதனால நம்ம வந்து காதுல இருந்தோ அல்லது செஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிப்ல இருந்தோ நம்ம வந்து கிராஃப்ட் எடுத்து அதை வந்து செப்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் பிளஸ் வந்து தேவைப்பட்டா டார்சம்ல வந்து ஆக்மெண்ட் பண்றதுக்கு பிளஸ் வந்து டிப் பிளாஸ்டிக்கும் போது ஷீல்டு கிராஃப்ட்னு கொடுப்பாங்க, காலுமெல்லா ஸ்ட்ரட்னு கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வளரக்கூடிய பருவத்துல பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கூடவே வந்து நீங்க பார்க்கணும் அவங்களுக்கு நோஸும் எக்ஸ்டர்னலா வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரே டைம்லயே நம்ம வந்து இந்த செப்டல் கரெக்ஷனையும் அண்ட் ஈஸ்தட்டிக் ரைனோபிளாஸ்டியும் கம்பைன் பண்ணி பண்ணலாம். இப்போ யூஸ்வலா நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரைனோபிளாஸ்டி பண்ணும்போது கூட கம்பைனா இஎன்டி சர்ஜன்ஸ் வச்சு அவங்களுக்கு செப்டத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைமரி ரைனோபிளாஸ்டி பண்ற டாக்டர்ஸும் இருக்காங்க. இல்ல இதுல ட்ரெயின் ஆன டாக்டர்ஸ் வந்து அவங்களே செப்டத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கூடவே பிரைமரி ரைனோபிளாஸ்டியும் கரெக்ட் பண்ணி அந்த ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் வந்து நோஸ் கொடுக்குற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ வந்து உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கு, நோஸும் வளைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்க பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணலாம். இஎன்டி டாக்டரையும் கன்சல்ட் பண்ணலாம், நீங்க பிளாஸ்டிக் சர்ஜனையும் கன்சல்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எஸ் ஷேப்டு நோஸ் இருக்கும், சி ஷேப்டு நான் முன்னாடி சொன்னேன், டபுள் சைடு வளைஞ்சிருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா பார்க்க எஸ் ஷேப்ல இருக்கும் நோஸ். இவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே நோஸ் பிளாக் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பா இயர்லியரா வந்து பிளாக் நோஸை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து இயர்லியரா நம்ம வந்து இஎன்டி சர்ஜன்ட்ட கரெக்ட் பண்ணிட்டு ரைனோபிளாஸ்டி நம்ம வந்து லேட்டரா தான் பண்ண முடியும். ஏன்னா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ரைனோபிளாஸ்டி அட்வைஸ் பண்றோம். அதனால 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம ரைனோபிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கிட்ட நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ.